டிவிகே கட்சியின் சமத்துவ கிறிஸ்மஸ், அதாவது கிறிஸ்மஸ் வந்து 24ஆம் தேதி வர இருக்கிறதுனால 22ஆம் தேதியே மகாபலிபுரத்தில் வந்து டிவிகே கட்சியிலேருந்து சமத்துவ கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸு, அப்புறம் பேரண்ட்ஸு நிறைய பேரை ஒரு பர்டிகுலராக அதுக்கு ஒரு மீட்டிங் தேவையானவங்கள மட்டும் இது பண்ணி அதை அக்காமடேஷன் எவ்வளோ பேர் இருக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்லையுமே விஜய் அவர்கள் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடான கேப்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கேக் கட் பண்ணியிருக்காங்க. கேக் கட் பண்ண மட்டும் இல்லாமல் கேக் கட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விட்டு பயங்கரமாக அந்த செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா படத்தில் வர்ற மாதிரி குட்டி கதை குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுவிதமாக அவர் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய பேச்சு போலாம் நடந்திருக்கு. இது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம இது நடந்திருக்குங்கிறது தான் வார்த்தைகளாக நடந்துட்டுருக்கு. ஸோ அவர் அந்த மேடையில் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அதில் என்னென்னா ஒரு இளைஞரை வந்து அவங்க கூட பிறந்த சகோதரர்களே ஒரு பாலங்கணத்தில் தள்ளி விட்டாங்க. ஸோ அந்த இளைஞர்கள் வந்து அந்த சகோதரர்கள் அந்த இளைஞன் மேலே இருக்க பொறாமையில் பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இளைஞன் அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு நாட்டுக்கு அரசனாகி அந்த சகோதரர்களையும் தாண்டி அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே எப்படி பாதுகாக்கிறாங்க, என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாதிரி விஜய் அவர்கள் வந்து குட்டி ஸ்டோரியாக சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரி வந்து ஜனநாயகன் ஸ்டோரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக சிலர் பேச்சு பொருள் நடைபெறுகிறது. ஏன்னா அந்த உள்ள தள்ளி விட்டது இல்லை, இவர் உதயநிதி ஸ்டாலினை இன்டெரக்டாக சொல்கிறாரா, இன்டெரக்டாக தாக்கப்படுறாரா என்னங்கிறது ஒரு டவுட்டடாக இருக்கிற ஒரு இது. ஸோ இது எல்லாத்தையும் அவர் லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பைபிளில் இருக்குது போய் பாருங்கள் படிங்க அப்படின்ன மாதிரி அவங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நார்மலாக சொல்லியிருக்காரு. பட் இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சில விதமாக பேசுகிறவங்க, இவர் ஏன் பைபிளை படிக்க சொன்னார், இவர் ஏன் இதை பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் அவர் காமனாக ஒரு ஸ்டோரியாக எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பெருசாக அவர் பேசியிருக்காரு.